மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளாமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறை வழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். இன்றைய பதிவு மார்கழி 14 பாசுரம் 14 திருப்பாவை ஆண்டாள் அருடைய திருப்பாவிலிருந்து 14ஆம் பாசுரத்தை காண இருக்கிறோம். இதற்கு சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த பாடல் முழுவதும் எதை குறிக்கிறது என்றால் சங்கு சக்கர விளக்கம், திரிசூல விளக்கம். இது இரண்டும் ஞான மார்க்க விளக்கமாக உங்களுக்கு நான் தர காத்திருக்கிறேன். எனவே இந்த ஞான மார்க்க விளக்கத்தை, இது பக்தி மார்க்க விளக்கம் அல்ல, ஞான மார்க்க விளக்கம். ஞான மார்க்க விளக்கத்தை கேட்பதற்கு முன்னால் இந்த கவியின் இசை ஓசையை கேட்க இருக்கிறோம். ஒரு அற்புதமான இசையை கேட்டுவிட்டு பிறகு இந்த பாட்டை கேட்டுவிட்டு நாம் பின்பு விளக்கத்திற்கு செல்வோம். இதோ பாடல். பாடலை கேட்டிருப்பீர்கள். இந்த பாடலின் முதல் வரியில என்ன சொல்லப்படுகிறது? என்ன அழகாக எழுதியிருக்கிறார். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்கிறார். உங்கள் புழக்கடை என்பது என்ன? உங்கள் புழக்கடை என்பது, இங்கே புழக்கடை என்பது என்ன? கொல்லைப்புறம். இங்கே நமக்கு கொல்லைப்புறம் இந்த உடலில் எங்கே இருக்கிறது? பின்புறம். பின்புறத்திலே முதுகெலும்பு தண்டு முடியும் இடத்திலே இருக்கிறது குண்டலினி மகாசக்தி என்ற இறைநிலை, இருப்பு நிலை. அங்கே இருந்து கொண்டு இறைவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த உறங்கிக் கொண்டிருக்கும் நிலையை தட்டி எழுப்பி மேல் நோக்கி செலுத்த வேண்டும். அது செலுத்தும் போது அங்கே என்ன நிகழ்கிறது என்பதுதான் இங்கே கவி. சரியா? எனவே இந்த புழக்கடை என்று சொல்லக்கூடிய பின்பக்க நிலையிலே உள்ள இந்த மூலாதார சக்கரத்தை இயக்கும் போது, வாவி என்பது ஆழமான நிலை, வாவி என்பது கிணறு. அந்த கிணறு என்பது என்ன? ஆழமாக இருக்கும். அந்த ஆழமாக இருக்கும் கிணற்றிலே, மூலாதார கிணற்றிலே, அந்த கிணற்றிற்கு உள்ளே சென்று என்ன செய்கிறோம்? இறைவனை தூண்டுகிறோம். இறைநிலையை தூண்ட செய்கிறோம் தவத்தின் மூலமாக. தவத்தின் மூலமாக இறைநிலையை தூண்டும் போது என்ன நடக்கிறது? செங்கழ் நீர் வாய் நெகிழ்கிறது. செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். அடுத்த வரி. செங்கல் நீர் என்பது என்னவென்றால் அரத்தம் என்று கூறப்படுகிறது. அரத்தம் என்றால் நெற்றி திலகம். நெற்றி திலகம் என்பது என்ன? நெற்றில இடும் பொட்டு, அந்த பொட்டு வைக்கும் இடம். அந்த இடம்தான் அங்கே என்ன செய்கிறது? அங்கே துடிக்க ஆரம்பிக்கிறது, இயங்க ஆரம்பிக்கிறது. நெகிழ்தல் என்றால் என்ன? அது நெகிழ வேண்டும், அதற்கு வெப்பம் வேண்டும். அந்த வெப்பத்திற்கு என்ன உபகரணம் என்பது பின்வரியிலே வருகிறது, அதை காண்போம். அந்த வெப்பப்படுத்தும் போது நெகிழ்ந்து விடுகிறது, நெகிழ்ந்து நுண்மையாக மாறிவிடுகிறது. மாறும்போது அங்கே இயக்க நிலை என்று சொல்லக்கூடிய நடன நிலை தோன்றுகிறது. சரியா? தோன்றும் போது அதற்கு அப்பால் என்ன ஆம்பல் வாய். அதற்கு பின்னாலே ஆம்பல் வாய். ஆம்பல் என்பது கூம்பு என்று பொருள். கூம்பு என்பது அரைவட்ட வடிவம். உங்களுக்கு தெரியும். இந்த கூம்பு என்பது பிறைச்சந்திரன். பிறைச்சந்திரன் என்றால் என்ன? அது பீனியல் சுரப்பி. இந்த பீனியல் சுரப்பி என்பதுதான் இறைவனுக்கும் நமக்கும் ஒரு சர்வராக, ஒரு தொடர்பு ஏற்படுத்தும் கருவியாக இருக்கிறது. இறைவன் இதனோடு இணையும் போது அது பாலமாக, இணைப்பு பாலமாக இருக்கிறது. பிறைச்சந்திரன், இது பீனியல் சுரப்பி. இந்த சுரப்பி தான் மெலோட்டினின் என்று சொல்லக்கூடிய திரவத்தை சுரக்கிறது. இந்த திரவம் தான் நமக்கு தூக்கத்திற்கு பயன்படுகிறது. அதே நிலையிலே தூங்காமல் தூங்கி சுகம் காணும் நிலைக்கும் பயன்படுகிறது இந்த மெலோட்டின் என்கின்ற திரவம்.
எனவே இறை திரவத்தை சுரக்க வைக்கிறது. நெற்றி புருவம் இயங்கும் போது வெப்பநிலை கொண்டு அந்த வெப்பம் எப்படி வருகிறது என்று பின் வரிகளை பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த வெப்பநிலையிலே ஆம்பல் வாய் கூம்புதல் என்றால் என்ன? ஒடுங்குதல் என்று பொருள். ஒடுங்குதல் என்றால் என்ன? இணைதல். அதாவது ஒடுக்கம் பெற்றுவிட்டது என்றால் இரண்டும் ஒன்றாகிவிட்டது. இறைநிலையோடு இணைவதற்கு நமக்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது தவநிலையிலே. இப்போது என்ன நடக்கிறது? அடுத்த வரியிலே செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர். செங்கற்பொடிக்கூரை, செங்கல் என்பது உங்களுக்கு நிறம் தெரியும். இந்த நிறம் என்பது எப்படி இருக்கும்னா, இங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல வள்ளலார் நமக்கு ஜோதி தரிசனம் காட்டுகிறார். சரியா? இந்த ஜோதி தரிசனத்தை படம் பார்த்திருப்பீங்க. இந்த ஜோதி தரிசனம் என்ன கலராக இருக்கிறது? செங்கல் மாதிரியே கலர் இருக்கு பாத்தீங்களா? அந்த செங்கல் படிதான். அடுத்தது வெண்பல். வெண்பல் என்பது பிரகாச ஒளி. செங்கல் என்பது சிவப்பு நிறம், பிரகாச நிலை. வெண் என்பது சுக்கிரனை குறிக்கிறது. சுக்கிரன் என்பது பிரகாச நிலை. பல் என்பது வெண்மையை குறிக்கிறது. எனவே மிகுந்த பிரகாசமான வெண்மை நிலையுடைய, வெப்பத்தையுடைய, ஒளி நிலையிலே இருக்கக்கூடிய தன்மையை உடையது இறைநிலை. அது நெற்றி புருவத்திலே துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக கூறுகிறார். தவம் ஏற்றும் போது தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதாந்தார். தங்கள் திருக்கோயில் என்பது என்ன? தங்கள் திருக்கோயில் என்பது ஒவ்வொருவருக்கும் திருக்கோயில். இந்த உடலே கோயில். சரியா? இந்த உடல் தான் பெருங்கோயிலாக இருக்கிறது நமக்கு. இந்த பெருங்கோயிலை நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அது எப்பொழுதும் விளக்கேற்றும் என்ற தவநிலையை ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த உடல் பாழடைந்து விடும். பாழடைந்த மண்டபமாக ஆக்காமல் இந்த உடலை எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் தூய்மைப்படுத்த வேண்டும். அதற்கு ஒரே வழி, அங்கே உள்ளே சென்று பெருக்க முடியாது. அதற்கு பதிலாக தவம் ஏற்ற வேண்டும். தவம் ஏற்றும் போது இந்த உடல் தூய்மை பெறுகிறது. அக உடம்பு என்று சொல்லக்கூடிய சூக்கிர சரீரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சரீரம் நமக்கு தூய்மைப்படும் போது இந்த உடல் முழுவதும் தூய்மையாக்கப்படுகிறது. அது பெரிய சப்ஜெக்ட். அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். எனவே இந்த உடல் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. பொன் போல பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வள்ளல் பெருமானை கூறியிருக்கிறார். எனவே திருக்கோயில் அங்கே சங்கிடுவான். சங்கு என்பது என்ன? சங்கு என்பது நாகு என்று பொருள். நாகு என்றால் என்ன? நாகு என்றால் மலை. மலை என்பது எங்கே இருக்கிறது? இந்த மலை என்பது மேடு. அந்த மேட்டை நோக்கி செல்கிறது. சங்கிடுவான் என்றால் மேலை நோக்கி செல்கிறோம். தவம் ஏற்றும் போது மேல் நோக்கி செல்கிறோம். கீழ் நோக்கி செல்வதல்ல. கீழ் நோக்கி செல்வது உலகநிலை. மேல் நோக்கி செல்வது இறைநிலை. எனவே இறைநிலை இணை வேண்டும் என்றால் நாம் மேல் நோக்கித்தான் செல்ல வேண்டும். எனவே இந்த மேல் நோக்கி செல்லும் நிலைதான் இறைநிலையோடு இணையும் நிலை. சங்கிடுவான் போதாந்தார். அந்த செங்கிடுவான் போதாந்தார் என்றால் அங்கே அந்த நிலையிலே நான் போய்கொண்டிருக்கிறேன், மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்று பொருள். எங்களை முன்னம் எழுப்புவான். எங்களை முன்னம் எழுப்புவது என்றால், முன்னம் என்பது மனம். அந்த மனம் என்பது உலக தொடர்பில் இருந்து கொண்டு துன்பத்திலே சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த துன்பம் நீக்கி இறை இன்பம் என்று சொல்லக்கூடிய பரவச நிலையை உண்டாக்கக்கூடிய நிலையை இந்த மனநிலையை மாற்றுகிறான். அந்த மாற்றும் நிலைதான் எழுப்புவான். எங்களை முன்னம் என்பது மனம். அந்த மனத்தை உலக நிலையில் வாழ்க்கையிலிருந்து இறை வாழ்க்கைக்கு, பரவச நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வதற்கு இந்த தவநிலை மூலம் நமக்கு உணர்த்துகிறான். அது உணர்த்தி இறைநிலை நோக்கி உயர்த்துகிறான் என்பதுதான் இங்கே பொருள். வாய் பேசும் நங்காய். அடுத்தது வார்த்தையில் பாருங்க. நங்காய், எழுந்திராய், நானாதாய், நாவுடையாய் என்கிறார். எல்லாம் ஆய். இந்த ஆய் என்பதற்கு ஏற்கனவே விளக்கம் சொல்லியாகிவிட்டது. ஆய் என்பது அக்கண்ணா. அக்கண்ணா என்பது நெற்றி புருவம். அந்த நெற்றி புருவம் இருக்கிற அக்கண்ணா என்பது மெய்யெழுத்து. மெய்யெழுத்து என்பது 3 புள்ளிகளை கொண்டது. அந்த 3 புள்ளிகள் தான் நெற்றிக்கண். அந்த நெற்றிக்கண் தான் ஆய். எனவே இந்த ஆய் என்பது நெற்றிக்கண்ணாக இருக்கிறது. அந்த ஆய் நெற்றிக்கண் என்பது இறைநிலையோடு தொடர்புடையது. நெற்றிப்புருவம் மிக மிக முக்கியங்கள். லலாடம் என்று சொல்வார்கள். இந்த நெற்றிப்புருவம் தான் மிக முக்கியமானது. அதாவது சிற்றம்பலம், இது திருச்சிற்றம்பலம் என்றும் கூறுவார்கள். எனவே இந்த திருச்சிற்றம்ப நிலையை அடைய வேண்டும். அந்த நிலையை அடைந்து விட்டால் நமக்கு பேரின்ப பெருநிலை அடுத்து தோன்றக்கூடிய நிலை நமக்கு அதுவாக உண்டாகிவிடும். எனவே அந்த நங்காய், எழுந்திராய் என்றால் தவம் ஏற்றியாகிவிட்டது. அந்த தவத்தை விட்டு எழுந்திருக்க முடியவில்லை. அதுதான் எழுந்திராய். சரியா? எழுந்திருக்க முடியவில்லை. எழுந்திராய் என்றால் எழுப்புவதல்ல. எழுந்திராய் என்றால் தவநிலையிலே உடன்று, தவநிலையிலே அங்கே இருந்து அந்த மயக்க நிலையிலே, இறை மயக்க நிலையிலேயே பரவச நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த பரவச நிலையை விட்டு மீள முடியவில்லை. மீளா நிலைதான் இங்கே தோன்றுகிறது. அதான் எழுந்திராய்.
எழுந்திராய் நாணதாய் நாவுடையாய். எழுந்திராய் என்றால் எழ முடியவில்லை, நாணாதாய் என்றால் அந்த அலர்ந்த முழுமை பெற்ற நிலை, அந்த அலர்ந்த என்றால் புத்தம் புதிதாக இருக்கிறது. இந்த நாணதா என்பது இங்கே புத்தம் புதிய நிலை. அந்த புத்தம் புதிய நிலை என்ன இருக்கிறது? ஆன்மா என்கின்ற உயிர் இருக்கிறது. அந்த உயிர்நிலை தான் இங்கே கூறப்படுகிறது. நாணதா என்றால் முழுமை பெற்ற நிலை. முழுமை பெற்ற நிலை இருப்பது இறைநிலை. அந்த இறைநிலை தான் நமது உயிராக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் நாணதாய். அடுத்தது நாவுடையாய். நாவுடையாய் என்றால் நா என்பது இங்கே தீ என்று பொருள் கொள்ளப்படுகிறது. தீ என்பது என்ன? சுடராக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது, வெப்பமாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. இந்த நிலையை கொண்டுதான் இந்த நா என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த நா என்பது இந்த அத்தனை நிலையும் குறிக்கக்கூடிய நிலைதான் இந்த நா என்கின்ற தீநிலை. தீநிலை வெப்பமாக பிரகாசமாக ஒளிநிலையாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நிலைதான் நாவுடையாய். இது இந்த ஆய்நிலை என்ற இயக்க நிலை, அதாவது இருப்பு நிலை, அந்த இயக்க நிலை என்பது அந்த நெற்றி புருவம் துடிக்கும் போது ஏற்படக்கூடிய நிலைதான் இங்கே கூறப்படுகிறது. அடுத்த வரியிலே சங்கோடு சக்கரம் என்று தடக்கையான். இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன? சங்கு என்பது என்ன? நாகு என்று சொன்னேன். அந்த சங்கு என்று சொல்லக்கூடிய மேட்டுக்கு செல்லக்கூடிய நிலையிலே சக்கரம் என்பது எக்கம் என்று பொருள். ஏனா 3 புள்ளி காணாய் மன்னா எக்கம் என்று பொருள். இந்த எக்கம் என்பது திரிசூலம் என்பது பொருள். நீங்க இந்த படத்தை பாருங்க. இந்த படம் பெருமாள் கோயில்ல இருக்கும். இந்த பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய படத்துல உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரியப்படுத்த வேண்டும். ஒரு பக்கம் சங்கும், இன்னொரு பக்கம் சக்கரமும், இடையிலே 3 கோடு உள்ள நிலையிலே ஒரு நிலை இருக்கிறது. இது என்ன என்றால், சங்கு என்பது தலை உச்சியும், சக்கரம் என்பது அங்கே ஒரு சூலமாகவும் இருக்கிறது. சரியா? சங்கு என்பது தலை உச்சி, சக்கரம் என்பது அக்கம் என்று சொல்லக்கூடிய 3 நிலை இருக்கிறது. இதை பற்றி சங்கு சக்கரம், அந்த சக்கரத்துக்கு சக்கரம் என்று சொல்லக்கூடிய பொருள் 3 கோடு. 3 கோடு என்பது வடகலை, இடகலை, சுழுமுனை. வடகலை என்பது சூரிய சக்தி, இடகலை என்பது சந்திர சக்தி, சுழுமுனை என்பது நடுநாடி. இது 3 இணைந்தது சுவாச நிலை. இந்த சுவாச நிலையை மேம்படுத்தும் போது, சுவாச நிலை நாம் இறைநிலையோடு இணைந்து அந்த சுவாசிக்கும் போது சுவாச நிலை கட்டுப்படுத்தப்படுகிறது. சுவாச இயக்கம் குறைகிறது. சுவாச இயக்கம் குறைந்து இறை சுவாசம் தோன்றுகிறது. இறை சுவாசம் தோன்றும் போது சுத்த வெப்பநிலை இயங்குகிறது. அந்த சுத்த வெப்பநிலை தோன்றும் போது அங்கே என்ன செய்யப்படுகிறது? வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். அப்பொழுதுதான் அந்த பிரச்சந்திரன் வேலை செய்கிறது. அந்த செங்கல் பொடி என்று பொடி சொல்லக்கூடிய பொடிநிலை உங்களுக்கு தெரிகிறது. அந்த குண்டலினி மகாசக்தி எழுச்சி பெறுகிறது. இவ்வளவும் நடப்பதற்கு காரணம் சங்கு சக்கரம் இந்த நிலை. இந்த சங்கு சக்கரம் இரண்டுமே இணைந்த நிலைதான் இந்த சுழுமுனையை நோக்கி நடுநாடி நோக்கி செல்கிறது, வடகலை இடகலை மூலமாக. இது சைவத்திலே உங்களுக்கு கூறுவார்கள் செஞ்சடை வைத்த தீவண்ணன் என்பார்கள். இது சைவத்திலே கூறுவார்கள். வைணவத்திலே கூறும்போது இப்படி கூறுகிறார்கள். எனவே எந்த சைவமாக இருந்தாலும் வைணவமாக இருந்தாலும் இறைநிலை ஒன்றுதான். இறைநிலை ஒன்றுதான். நாம் தான் அதை பாகுபடுத்திக் கொள்ள முடிய, இறைவன் எப்பொழுதும் ஒரு பொருளாகத்தான் இருக்கிறான். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை வரும்போது என்ன தோன்றுகிறது? பங்கைய கண்ணன். இந்த நிலை, அதாவது இந்த நெற்றிப்புறம் துடிக்கிறது, பிறைச்சந்திரன் இயங்குகிறது. இயங்கும் போது பங்கைய கண்ணன், பங்கயம் என்பது தாமரை மட்டும் மலர்கிறது. அந்த தாமரை மட்டும் மலரும் போது அங்கே தேன் சுரக்கிறது, கல் சுரக்கிறது. அது அமுதம் என்று பெயர். இந்த அமுத நிலை சுரக்கும் போது நமக்கு தெள்ள தெளிவான இறைநிலை விளங்குகிறது, பரவச நிலை ஏற்படுகிறது. இந்த நிலை ஏற்பட்டு விட்டால் நமக்கு பசி தாகம் சுத்தமாக அற்றுவிடும், தூக்கம் கூட அற்றுவிடுகிறது. எனவே இந்த நிலை மாறி இறைநிலை என்பது அன்பு கருணை இரக்கம் தோன்றும். மீண்டும் உடலில் நோய் இருக்காது. நோயற்ற நிலையிலே நாம் வாழலாம். நோயற்ற நிலையிலே வாழ வேண்டும் என்றால் நாம் இங்கே தவம் ஏற்ற வேண்டும். தவம் ஏற்றும் போது என்ன நடக்கிறது என்பதை இந்த சங்க சக்கரம் வழியாக நமக்கு அற்புதமாக சொல்லியிருக்கிறார் ஆண்டாள் பெருந்தகை. எனவே அவருடைய பொற்பாதம் வணங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு கவியிலே சந்திப்போம். நன்றி நண்பர்களே.